வணக்கம் ராஜேஸ்வரி. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கடற்கரையானது மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சுற்றுலா தலமாக விளங்குகிறது. இந்த தலத்திற்கு நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து பொழுதை போக்கி வருகின்றனர். மேலும் தற்போது கோடை விடுமுறை என்பதால் சென்னை உள்ளிட்ட பெருநகரங்கள் வட மாவட்டங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் திருச்செந்தூர், மணப்பாடு, காயல்பட்டினம் உள்ளிட்ட பீச்சுகளுக்கு சென்று தங்களது பொழுதை போக்கி வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது திருச்செந்தூர் கடற்கரையில் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒன்று அரங்கேறியுள்ளது. அந்த கடற்கரையானது சுமார் 70 அடி தூரம் கடலானது உள்வாங்கிய நிலையில் காணப்படுகிறது. பொதுவாக அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் கடலானது சீற்றம் அதிகமாகவும் ஒரு சில நேரங்களில் கடல் உள்வாங்குவதும் வழக்கமாக ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது வழக்கத்திற்கு மாறாக இன்று கடலானது சுமார் 70 அடி தூரம் உள்வாங்கி காணப்படுகிறது. இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் காவல்துறை சார்பில் அந்த கடற்கரையில் இந்த வெளியே தெரியும் பச்சை நிற பாறைகளின் அருகே யாரும் நிற்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. மேலும் அந்த அறிவிப்பினையும் மீறியும் அந்த பகுதிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் அந்த காவல்துறையின் எச்சரிக்கையை மீறியும் அந்த இடத்தில் நின்று செல்ஃபி எடுப்பதும், புகைப்படம் எடுப்பதும், மேலும் அந்த குழு புகைப்படம் எடுப்பதுமாகவும், அந்த தேங்கி கிடக்கும் தண்ணீரில் குளிப்பதுமாகவும் அந்த தங்களது அசாத்திய நிலையில் அங்கு இருக்கின்றனர். மேலும் இது குறித்து அந்த போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தி வருகின்றனர். மேலும் இந்த கடலானது வழக்கத்திற்கு மாறாக 70 அடி தூரம் உள்வாங்கியது அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. ராஜேஸ்வரி.